வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அரசியல் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னெல்லாம் நடந்தது? ஒரு அரசியல் அதிகாரிகிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு இராணுவ ரீதியான ஒரு கேள்வியை கேட்குறீங்க. இராணுவ ரீதியாக நம்ம கை ஓங்கி இருந்ததுன்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். நான் படித்த மேலை நாடுகளுடைய வலைத்தளங்களாகட்டும் அல்லது செய்தி ஏடுகளாகட்டும் அல்லது நிபுணர்கள், இராணுவ நிபுணர்கள் அவர்களுடைய கருத்து பார்த்தாலும் கூட இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸில் சொல்கிறாங்க நம்முடைய தாக்குதல் மிகப்பெரிய சேதங்களை அங்கே ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. நாம் 5 வீரர்களை இழந்திருக்கோம், அவர்கள் 11 வீரர்களை இழந்திருக்காங்க. இதெல்லாம் என்னை ஆச்சரியப்படுத்தலை. நாம் அவர்களை விட ஒரு 12 மடங்கு பெரிய பொருளாதார சக்தி. நம்முடைய இராணுவம் மிகப்பெரிய இராணுவம், உலகத்தினுடைய 4வது பெரிய இராணுவம். அதனால் இதில் ஒன்றும் வியக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இராணுவ ரீதியாக நம் கை ஓங்கி இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக புவியியல் பூகோள புவிசார் அரசியல் ரீதியாக நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு அமெரிக்கர்கள் நம்ம ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒன்றை அவர் ட்வீட் செய்கிறார், பேசுகிறார். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் கத்தாரில் இருந்து இந்தியர்கள் 0 டாரிஃப் வரைக்கும் இறங்கி வர தயாராக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்வது எல்லாத்தையும் அப்படியே நம்ம தள்ளிட முடியாது, அப்படியே ஏற்றுக்கவும் முடியாது. அவர் மிகைப்படுத்தி சொல்வது என்பது அவருக்கு ஒரு இயல்பான ஒன்று. 1000 ஆண்டுகளாக இது நடக்கிறது, 1500 ஆண்டுகளாக நடக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் ஒரு மரபு வழி வந்த ஒரு அரசியல் தலைவர் அல்ல. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவர் இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த அமெரிக்க மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற ஈர்ப்பு, அவரிடம் என்ன ஈர்ப்புனா, அவர் இது ஒரு சராசரி அரசியல் தலைவர் போல் யோசித்து சிந்தித்து செதுக்கி இதை தான் இது பொலிட்டிக்கலி கரெக்டாக பேசணும் அப்படின்ற ஒரு அவசியமோ இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார். மனதில் பட்டதை சொல்லுகிறார். அவர் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், டிப்ளமேட்டிக், ஸ்டேட் கிராஃப்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் எதற்கும் உடன்பட்டு வருபவர் அல்ல. மக்களுக்கான பிரதிநிதியாக ட்ரம்ப் இல்லையா? அப்படித்தான் இருக்காருன்னு சொல்கிறேன். அதுதான் இருக்கார், அப்படித்தான் இருக்கார். அவர் இப்படி வெளிப்படையாக பேசுவது, அவர் நினைப்பதை சொல்லுவது, இஸ் அ குட் மேன்னு சொல்லுவது. அவர் இப்போ நேற்றோ முன்தினமோ அவர் சிரியாவுடைய இப்போ தற்காலிக அதிபரை சந்தித்திருக்கிறார். ஏன்னா இதை நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. இது அமெரிக்க அதிபர் ஒரு சராசரி அல்லது ஒரு வழமையான அரசியல் தலைவராக இருந்தால் இதர் பல படிகளை தாண்டி பலருடைய ஒப்புதலோடு இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எழுதுறதை பார்த்தேன், எல்லாருடைய தாடையும் கீழே விழுந்துருச்சு அரபு உலகத்தில். அவர் இந்த சிரிய அதிபரோடவும் இந்த பக்கம் சவுதியுடைய பட்டத்து இளவரசரோடவும் நின்று கொண்டிருப்பது. இது ஒரு அன்கன்வென்ஷனல் பாலிட்டிஷியன். அவர் பாலிட்டிஷியனான்னு தெரியல, இஸ் அ ஷோமேன். அவர் ஜெலன்ஸ்கியை நடத்திட்டு அந்த மாதிரி அவரும் அவருடைய சகாக்களும் ஜெலன்ஸ்கியை ஒரு மூலையில் தள்ளி அவரை இறுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இட்ஸ் கிரேட் டெலிவிஷன் அப்படின்றார். ஸோ அவர் ஆக்சுவலாக டெலிவிஷன் ஒரு 10-15 வருஷங்கள் ஒரு ஷோ நடத்தினார். அந்த ஷோ அதை தான் அவரை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் 2016லையும் சரி இப்போவும் சரி, they are tired of traditional politicians. ஏன்னா இந்த செதுக்கி இதுதான் சரி, இதுதான் அரசியல் ரீதியாக பேசணும், இதை சொல்லக்கூடாது, இது இவரை கஷ்டப்படுத்திடுமோ, அவரை துன்பப்படுத்திடுமோ, இது நியாயமாக இருக்காதோ, இப்படியெல்லாம் வானிஷ் பண்ணாத அப்படியே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோன்றான். அதனால் அவர் பின்னாடி அவர் எடுக்கிற முடிவுகள் தடாலடி முடிவுகளாக இருக்குது. அவர் திரும்பி போகிறத பற்றி கவலைப்படல. அவர் முகத்தை இழப்பதை பற்றி அவர் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. விமர்சனங்களுக்கு அஞ்சவே இல்லை. அவர் விமர்சனங்களை பற்றி அவர் கவலையே கொள்ளவில்லை. ஆனால் அவர் இந்தியாவை முதல் முறை அவர் ஆட்சிக்கு வந்தபொழுது இந்தியாவோடு அவர் காட்டிய பரிவும் நட்பும் இப்போதும் தொடர்கிறது. ஆனால் அவருடைய எழுத்தும் பேச்சும் எனக்கு இன்னும் பிடிபடலை. என்ன நினைக்கிறார், எங்கே வச்சிருக்கார், நம்மளை அவங்களோட சமப்படுத்துகிறார். அவங்க 2 பேரும், இந்த பிரதமரும் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்ன்றாரு, நேற்று பதவிக்கு வந்த சிபாஷ் ஷெரீஃபும் எனக்கு நெருக்கமான நண்பர் என்றார். அவருடைய அண்ணன் தான் நவாஸ் ஷெரீஃப்,
பதவியில் இருந்தார். அதனால தெரியல. அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவங்க 2 பேரையும் நம்ம வந்துட்டு ஒரு டின்னருக்கு அனுப்பி வைக்கணுமா அப்படின்றார். அதனால இஸ் a வெரி அன்கன்வென்ஷனல் மேன். அவர் எப்படி என்ன சொல்லுவார், எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி எதிர்வினை ஆற்றுவார் யாருக்கும் தெரியாது. ட்ரம்ப் எங்க வந்தார்? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்குள்ள யாராவது போய் அழைத்தாங்களா இந்தியா தரப்புல, பாகிஸ்தான் தரப்புல, இல்லை அவங்களே உள்ள வர்றாங்களா? என்ன நடந்தது? இல்லை, யாரும் இங்கிருந்து இந்தியா தரப்பிலிருந்து நாம் என்றுமே 3வது தரப்பு ஈடுபாட்டை விரும்பியதில்லை. ஏன்னா we have burnt our fingers. நாம தான் முதல்ல இது ஐநா சபைக்கு கொண்டு போனோம் 48ல். நாம் நினைச்சதுக்கு மாறா ஐநா சபை ஒரு முடிவு எடுத்துச்சு. என்ன சொல்லுச்சு, பாகிஸ்தான்லேருந்து வந்த வீரர்கள் எல்லாம் வெளியே போகணும் அப்படின்னு தொடக்கத்தில் சொன்ன ஐநா சபை, அதற்கு பிறகு இந்தியர்களும் வெளியேற வேண்டும், அங்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுடைய முடிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு ஆன அத்தகைய சூழ்நிலையை 2 நாடுகளும் உருவாக்க வேண்டும்ன்ட்டு ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் 47 1948 வந்த உடனே இந்தியர்கள் மனமுடைந்து போனார்கள். ஏன்னா அவர்கள் என்ன நினைச்சாங்க, அந்த ராஜா இந்தியாவோட இணைஞ்சிட்டார், மக்களும் பெருமாறியான மக்கள் இந்தியர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் ஷேக் அப்துல்லா தலைமையில், இதில் என்ன கருத்து கணிப்பு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்றது இந்தியர்களுடைய எண்ணம். தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. 3வது நாடுகளிடம் செல்வதோ பன்னாட்டு அமைப்புகளிடமோ அங்கு பெரிய அளவில் இந்தியாவுக்கு சாதகமாக எதுவும் நடந்ததில்லை இது வரைக்கும். அதனால் நாம் 3வது தரப்பு ஈடுபாட்டை தலையீட்டை விரும்பியதே இல்லை. அதனால் நாம் சென்றிருக்க போவதில்லை. பாகிஸ்தான் ஆனால் விரும்புது, வரவேற்குது. அவர்களுக்கு அதில் தான் பலம். தெற்காசிய பகுதிகளில் பிராந்தியத்தில் அதற்கு அப்பாலும் அமைதி நிலவ அமெரிக்கா உள்ள பேச்சு நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றத வரவேற்கிறார்கள் அமெரிக்கர்கள் மட்டுமல்ல. அதாவது அவர்களுக்கு உலகத்தினுடைய ஒரே வல்லரசு அமெரிக்கா, அதனுடைய தோழமையை எல்லாரும் விரும்புவார்கள். சீனா கூட விரும்புது. சீனர்கள் பெரிய அளவில் ஸ்டேட் கிராஃப்ட்டுக்கு இன்னும் வரலை. அவர்கள் பெரும் சக்தியாக வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அமெரிக்கர்கள் வழமையாக பண்ணுவது, மத்தியஸ்தம் செய்வது, பன்னாட்டு அமைப்புகளில் உங்களுக்கு சார்பாகவும் பாதகமாகவும் நடந்து கொள்வது, இப்போ யுக்ரைனில் இவ்வளவு ஆயுதங்கள் தந்து அவர்களை ஆதரிப்பது அந்த போர் தொடர்பாக, இதெல்லாம் அவர்கள் 1945க்கு பிறகு ஒரு வல்லரசாக வந்த பிறகு அவர்கள் எடுத்த முடிவு அவர்களுடைய ஃபாரின் பாலிசியினுடைய ஒரு அங்கம். நிதி உதவி தருவது, ஆயுத உதவி தருவது, இதெல்லாம் 1990ல் சோவியத் யூனியன் முடிந்து போன பிறகு அவர்களுக்கு எதிர்ப்பே இல்லாமல் இருந்தது. சீனாவினுடைய வருகை நடக்கும் வரை இன்று சீனர்கள் பல வழிகளில் அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். பாகிஸ்தானியர்களுக்கு சீனர்கள் ரொம்ப அணுக்கமாக இருக்கிறார்கள். ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இருவரும் மிகுந்த நட்போடு இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆயுதங்களை வைத்துத்தான் நம்மோடு போர் செய்கிறார்கள். பாகிஸ்தானுடைய இறையாண்மையை பாதுகாப்போம்னு சீனா இப்பவுமே சொல்லுது. அப்படித்தான் சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம், 5000 சதுர அடி நமக்கு சொந்தமான காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிலத்தை பாகிஸ்தானியர்கள் சீனர்களுக்கு தானம் அளித்து விட்டார்கள், அக்சாய் சென் என்று சொல்லுகிறோம். அதனால இறையாண்மையை சீனர்கள் பாகிஸ்தானுடைய இறையாண்மையை எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. பட் பல பேர் இந்த பன்னாட்டு அமைப்புகளிலிருந்தும் பல வெவ்வேறு நாடுகளிடமிருந்தும் கிடைக்கக்கூடிய ஆதரவு பாகிஸ்தானுக்கு, அவர்களை இந்த பிரச்சனையில் ஈடுபடுத்துவது என்பது, சிம்லா ஒப்பந்தம் ஈடுபடுத்தக்கூடாது என்று சொல்லி நாம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம், இது இருதரப்பு பிரச்சனை என்று நாம் ஒரு முடிவுக்கு அதை கொண்டு வந்தோம். அப்படி இருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு அமைப்புகளில் இந்த பிரச்சனையை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அது நம்மை துன்பப்படுத்துகிறது. அதிலிருந்து நம்மால் மீள முடியவில்லை. இந்த பிரச்சனை 18 தீர்மானங்களை ஏற்றியிருக்கிறது ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை. அதை நம்மால் தடுக்க முடியவில்லை. ஏனால் பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து நம்மால் திரும்ப பெற முடியாது. இது ஒரு துன்பம். இந்த துன்பத்துக்கு மத்தியில் மற்ற நாடுகள், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், 57 நாடுகள், இஸ்லாமிய நாடுகளும் அமைப்புகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு, ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஒரு தீர்மானத்தை ஏற்றுகிறார்கள், பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்று. ஸோ இதெல்லாம் நம்ம இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம். மற்றவர்கள், இது உங்களுடைய பிரச்சனை இல்லை, இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், இதில் உங்களுக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆட்கள் நாம். அதனால் நாம் அவர்களை அழைக்கவில்லை. ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இப்போ தான் நுழையிறேன், நான் கேள்விப்படுறேன் இந்த பிரச்சனை தொடங்கி இருக்குன்ட்டு. இட்ஸ் அ ஷேம், வெட்கக்கேடு. இது ஒரு வருத்தத்துக்கு, அதாவது பிட்டி, இட்ஸ் அ பிட்டின்றது ஷேம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இட்ஸ் அ பிட்டி. இது என்ன அந்தோ பரிதாப நிலை, எதற்கு இப்படி நடக்கணும், ஐ ஹோப் இட் வில் எண்ட் குவிக்லி அப்படின்னு சொல்றாரு. அதுதானே சொல்றாரு. ஆமாம்,
இவர்கள் 2 பேரும் பேசி தீர்த்து கொள்வார்கள்னா சொல்றாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் உள்ள வந்து என்னால் தான் இது நிறுத்தப்பட்டது, வர்த்தகத்தை நிறுத்திடுவேன்னு நான் பயமுறுத்தினேன், அதனால் போர் வந்து நிறுத்தப்பட்டது, அடுத்தடுத்த நிலைகள் நோக்கி முன்னேறார்ல, அந்த ஸ்பேஸ் எங்கே கிடைச்சது அவருக்கு? ஏன்னா அவர்கள் எல்லா நேரமும் நம்மோடு, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1947 நம்ம விடுதலைக்கு பிறகு அமெரிக்க ஈடுபாடு, அமெரிக்க தலையீடு இந்த துணை கண்டத்தில் அதை ஒரு பல பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். தொடக்கத்தில் 1972 வரைக்கும் 3 போர்களை நாம் நடத்திவிட்டோம். அந்த 3 போர்களிலும் அமெரிக்கர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். ஏனெனில் அவர்களுடைய இராணுவ ரீதியான, அவர்களுடைய அரசியல் ராஜதந்திர ரீதியான தோழமை நாடாக பாகிஸ்தான் தன்னை அறிவித்துக் கொண்டது. 2 மிலிட்ரி ஃபார்மேஷன்ஸ், சென்டோ, சியாட்டோ, 1954 சியாட்டோ, 1955 சென்டோ, இந்த இராணுவ அமைப்புகளில் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பினர். அமெரிக்கர்கள் இருந்தார்கள், பிரிட்டிஷ் இருந்தார்கள், ஈரான், ஈராக், இவர்களெல்லாம் இருந்தார்கள் இந்த அமைப்புகளில். இவர்களுடைய ஒரே எண்ணம் கம்யூனிசத்தை கட்டுப்படுத்துவது. இந்த கம்யூனிசத்தை எதிர்த்து நடத்திய இந்த போரில் பாகிஸ்தானியர்களை அமெரிக்கர்கள் தோழர்களாக, அவர்களுடைய அணியைச் சேர்ந்தவர்களாக பார்த்தார்கள். நாம வந்து அணிசேரா நாடுகள் அமைப்புக்கு போயிட்டோம். ஆனால் அவர்கள் நம்பலை நம்ம அணிசாரா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று. நாம் சோவியத் யூனியன் மீது பரிவு கொண்டவர்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். இது ஒரு முதல் கட்டம். 72க்கு பிறகு அமெரிக்க தலையீடு என்பது இந்த பிரச்சனையில் இல்லை, நீங்கள் 2 பேரும் தீர்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தானோடு அவர்கள் நெருங்குவதற்கான சூழலை சோவியத் யூனியன் படையெடுப்பு ஆப்கானிஸ்தானில் நடத்திவிட்டது. அதற்கு பிறகு பாகிஸ்தானியர்களை அவர்கள் மிகவும் நம்ப வேண்டியிருந்துச்சு. அங்கிருந்த தாலிபானுக்கு ஆயுதங்கள் தருவது, அங்கிருந்த ரஷ்யர்களை எதிர்த்த குழுக்களுக்கு பாகிஸ்தான் மூலமாக அவர்கள் அந்த உதவிகளை எல்லாம் செய்தார்கள். ஸோ அந்த ஒரு 10 ஆண்டுகள் மிக நெருக்கமான ஒரு உறவு பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்துவிட்டது. ஆப்கானிஸ்தான் பின்னடைவுக்கு பிறகு அவ்வளவு நேசம் காட்டல தானே பாகிஸ்தானுடன் அமெரிக்கா? இல்லை, தொடர்ந்துச்சு. ஆச்சரியப்படுவீங்க. அது எப்போ வந்து உங்களுக்கு 1978 சோவியத் யூனியன் படையெடுப்பு நடக்குது, 78 நடக்கிறது. ஒரு 20 ஆண்டுகள் பாகிஸ்தானோடு ஒரு நல்ல உறவு இருக்கு. தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் தலையெடுக்க தொடங்குகிறது 1990களின் தொடக்கத்தில். அப்போ இவர்கள் விதைத்த விதைதான் அது. அந்த ரஷ்யர்களை எதிர்ப்பதற்காக இவர்கள் கொடுத்த ஆயுத உதவி, இவர்கள் கொடுத்த மற்ற மாதிரியான லாஜிஸ்டிக்கல் மற்ற உதவி எல்லாம் அவர்களை தீவிரவாதிகளாக மாற்றிவிட்டது. எந்த தாலிபான் ரஷ்யர்களை தூக்கி எறிந்ததோ அதே தாலிபான் ஒரு தீவிரவாத போக்கை கொண்டிருக்க தொடங்கிவிட்டது. இந்த இவர்களுக்கு புகலிடம் தந்து, அடைக்கலம் தந்து, பயிற்சி தந்து, அமெரிக்க பணத்தோடு இதையெல்லாம் செய்தது பாகிஸ்தான். இவர்கள் பாகிஸ்தானுடைய கட்டுக்குள் இல்லாத போகக்கூடிய ஒரு நிலை வர தொடங்குகிறது. 90களில் உலகம் முழுவதும் பயங்கரவாதம் தலை தூக்குகிறது, தீவிரவாதம் தலை தூக்குகிறது. அவங்களே தன்னிச்சையா இயங்க தொடங்குறாங்க. ஆமா, பாகிஸ்தான் ஆதரவு இல்லாமல். ஆமா. அப்போ இது நடக்குது. இருந்தாலும் பாகிஸ்தானை நம்பித்தான் அமெரிக்க வெளியுறவு கொள்கை இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் ரஷ்யர்கள் போயிட்டாங்க, தாலிபான் வந்துட்டாங்க, அவங்க ஆடுறாங்க. பட் அவர்கள் வந்து பெண்களுடைய உரிமையை அவர்கள் காப்பாற்றுபவர்கள் அல்ல, மனித உரிமைகளை காப்பாற்றுபவர்கள் அல்ல, நீங்கள் திருடிட்டா அவங்க கையை வெட்டிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு அரசு நடத்துகிறாங்க. அது வந்து அமெரிக்கர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரவில்லை. 1999 கார்கில் நடக்கும் பொழுது நாம் இதுக்கு இடையில் என்ன பண்ணிடுறோம், நம்முடைய பொருளாதாரத்தை திறந்து விடுகிறோம். 90களில் திறந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட அது வரைக்கும் நாம் கொண்டிருந்த நிலைப்பாடு, நம்ம அணிசேரா நாடுகள்லாம் இருக்குல்ல, சோவியத் யூனியன் விழுந்த பிறகு என்ன அணிசேரா நாடு? 2 அணிகள் அல்ல. அணிசேரா நாடுகளுக்கு உரிய அவசியமும் இல்லை, அது பேருக்கு இருக்கு. ஸோ நாம வந்து உலகத்தினுடைய ஒரே வல்லரசோட நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவர்களை நோக்கி நாம் திரும்புகிறோம், அவர்களோடு வர்த்தகம் செய்கிறோம். நம்ம இந்த மாற்றத்தை அவர்களும் விரும்புகிறார்கள். நம்ம வந்து முதல் முறையாக அவர்கள் நம்மை நோக்குகிறார்கள். இவர்கள் வந்து சோவியத் ஆர்பிட்டில் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ நாமும் கொஞ்சம் இந்த பக்கம் நெருங்கி வரோம், ப்ரோ அமெரிக்கா ஸ்டாண்ட் எடுக்கிறோம். நாம் இஸ்ரேலை அங்கீகரிக்க தொடங்குகிறோம். நம்முடைய வெளியுறவு கொள்கை மாறுகிறது. நாம் வந்து எல்லாரையுமே அரவணைச்சிக்கணும்னு நினைக்கிறோம். யாரோட வர்த்தகம் செய்தாலும் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். நாம் வளரணும், அவ்வளவுதான். இதில் வந்து நிரந்தர நண்பர்கள், நிரந்தர எதிரிகள் அப்படியெல்லாம் கிடையாது. we are an open society. எல்லாருமே நமக்கு வேண்டியவர்கள், இஸ்ரேலியர்கள் உட்பட. ஏன்னா அவர்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ அதனால் அப்படி பண்ணுறோம்.
இதெல்லாம் அவர்களுக்கு உகந்ததாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது, 1999 கார்கில் நடக்கும் பொழுது இந்த அரசு, அப்போது இருந்த வாஜ்பேயி அரசு, அவர்கள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை கிளின்டன் அரசிடம் நம்ப வைக்க முடிந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், நவாஸ் ஷெரீஃப் அங்கே போய் இருக்கும் பொழுது ஜூலை 4ன்னு நினைக்கிறேன் 1999, அவரை வைத்துக்கொண்டே பாகிஸ்தானியர்கள் திரும்ப போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். முதன்முறையாக அமெரிக்கர்கள் வெளிப்படையாக நமக்கு ஆதரவாக ஒரு நிலையை எடுத்தார்கள். அதற்கப்புறம் கிளின்டன் இங்கே வந்தார். கார்ட்டர் 77-78 வந்ததுக்கு பிறகு முதன்முறையாக ஒரு அமெரிக்க அதிபர் வருகிறார் என்றால் அது கிளின்டன். 20 ஆண்டுகளாக யாரும் வரவில்லை. அதற்கு முன்னாடி ஐசனோவர். ஸோ நமக்கு அவர்களோட பெரிய நட்பு இதெல்லாம் இல்லை. ஆனால் அது மாற தொடங்குது. அதற்கு பிறகு கிளின்டன் இங்கே வரார், பாகிஸ்தான் போகிறார், பங்களாதேஷ் போகிறார். நம்மிடம் ஒரு நல்ல உறவு அரும்ப தொடங்குகிறது. அதற்கு பிறகு நாம் என்ன பண்ணுறோம், 2000க்கு 9/11 நடக்குது. அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றி போட்டுடுது. அப்போது பயங்கரவாதம் என்பது ஒரு பொது எதிரியாக மாறிவிடுகிறது. நாம் ரொம்ப நாளாக சொல்கிறோம் கிராஸ் பார்டர் டெரரிசம்ட்டு, நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இட் ரெசனேட்ஸ், அது எதிரொலிக்குது. அதில் ஜனநாயக நாடு நாம, அவங்க ஜனநாயக நாடு, சர்டன் ஓப்பன் சொசைட்டிஸ் ரெண்டும். இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா எவ்வளோ விமர்சனங்கள் வருது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் பொதுவாக. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நேசம் தானாக வருகிறது கிளின்டன் தொடங்கின பிறகு. அதற்கு பிறகு என்ன நடக்குது, 9/11க்கு பிறகு நமக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் நமக்கு சிக்கல்கள் வருது இவர்களோட, பாகிஸ்தானியர்களோட. அதில் மிகப்பெரிய சிக்கல் வந்து 2008 தாஜ் ஹோட்டல் அட்டாக், மும்பை. அது நடக்குது. அதிலெல்லாம் அமெரிக்கர்கள் நம் மீது பரிவு காட்டுகிறார்கள். அதற்கப்புறம் 2016 ஊரி அட்டாக். அந்த அட்டாக்ல அவர்கள் நேரடி தலையீடு இல்லைனாலும் 2 பேரும் வந்து டீஎஸ்கலேட் பண்ணணும், இதை நீங்கள் வந்து தணிஞ்சுக்கணும், தணிஞ்சு போகணும் அப்படின்றதெல்லாம் அவர்கள் சொன்னார்கள், வெளிப்படையாகவே சொன்னார்கள். 2019 புல்வாமா அட்டாக்ல அவர்கள் ஹேண்ட்ஸ் ஆன் தலையீடே இருந்தது நமக்கு சார்பாக. இப்போ மைக் பாம்பியோன்றவர் இருந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சராக, அவர் நமக்கு சார்பாக. ஜான் போல்டன் இருந்தார், அது ட்ரம்ப்பினுடைய முதல் நிர்வாகம். நமக்கு ஆதரவாக சார்பாக பேசிய நிர்வாகம் வெளிப்படையாக. ஏன்னா ஒசாமா பின் லாடனை அவங்க 2011 அங்கே கண்டெடுத்துடுறாங்க. இவர் ட்வீட்டே போடுறார் அதிபர், நாங்கள் ஆப்கானிஸ்தானுடைய தீவிரவாதிகளை நாங்கள் யாரெல்லாம் தொடர்ந்து போய் அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் புகலிடம் தர ஆட்கள் இவர்கள். இப்படி வெளிப்படையாக பேசுகிறார். பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆமாம், அமெரிக்கா. 2016 நம்ம அதை பண்ணுறோம். முதல்ல ஜேஎன்கே, பாகிஸ்தானுடைய ஜேஎன்கே உள்ளே போகிறோம். 2019 அதை தாண்டி போகிறோம். இந்த முறை அதையும் தாண்டி ரொம்ப பஞ்சாபினுடைய ஹார்ட்லேண்டுக்கே போயிடுறோம். போயிட்டு நிறைய இதுவரைக்கும் நம்ம இந்த 50 ஆண்டுகளில் நடத்தாத அளவுக்கு பல நம்முடைய அட்டாக்ஸ் வந்து நம்ம விரிவுபடுத்தணும். வெரி வைட். ஸோ அதுதான் நிலைமை. அதில் இந்தியாவுடைய சுப்ரீமசி வந்து நிரூபிக்கப்பட்டுரும் அப்படின்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கா இதில்? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அது அவர் சொன்ன உடனே அவர் வந்து இது மாதிரி சொல்கிறார், இட்ஸ் அ ஷேம், நான் அது கேள்விப்பட்டேன், வேகமாக முடிவுக்கு வந்துடணும் நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறவர். அன்னையிலிருந்தே மார்க்கோ ரூபியோ பேசுகிறார், அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அன்றிலிருந்தே இந்தியர்களோடும் பாகிஸ்தானியர்களோடும் அவர் தொலைபேசியில் பேசுகிறார். இது முதல் நாளிலிருந்தே, இந்த பிரச்சனை தொடங்கின முதல் நாளிலிருந்தே. May 7th பேசுகிறார், 8th பேசுகிறார், 9th பேசுகிறார், 10th பேசுகிறார், நாளும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் அவருடைய கவுண்டர் பார்ட் சவுதி அரேபியன் ஃபாரின் மினிஸ்டர் அவரோடு பேசுகிறார் இந்த பிரச்சனை பற்றி. அவர் பேசியதுக்கு பிறகு அந்த வெளியுறவு அமைச்சருடைய துணை அமைச்சரை முன்னறிவிப்பின்றி இங்கே அனுப்புகிறார்கள். அவர் இங்கே வருகிறார். அவர் வந்து ஜெய்சங்கரை பார்க்கிறார். அடுத்த நாள் அவர் இஸ்லாமாபாத் போகிறார். ஸோ இட்ஸ் அ வெரி கோஆர்டினேட்டட் ஆக்ஷன். பாகிஸ்தானியர்கள் சொல்லுகிறாங்க 3 டசன் நாடுகளுக்கு மேலே இதில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையில்றாங்க. பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி தினசரி பேசிக்கொண்டிருந்தார் என்பது நமக்கு பிரிட்டிஷ் பிரதமர் சொல்லி தெரிய வருகிறது. பாகிஸ்தானியர்கள் இதை வந்து ரொம்ப வெளிப்படையாக சிலாகித்து பேசுகிறார்கள். 3 டசன் நாடுகள் இதில் தலையிட்டனன்றாரு அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர். அதற்கு பிறகு உங்களுக்கு பிரதமர் வந்து
ஒரு பெரிய பட்டியல் தரார். அப்புறம் உருகி பாகிஸ்தான் அவர்கள் சீனர்களுக்கு நன்றி சொல்கிறார். வெரி டியர், வெரி ட்ரஸ்ட்வர்தி, வெரி டியர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சீனர்களை அவர் அடைமொழி கொடுத்து அழைக்கிறார். அப்புறம் சீன மக்களுக்கு தனியாக நன்றி சொல்கிறார். அதற்கப்புறம் அதிபர் ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்கிறார். அப்புறம் பிரிட்டிஷுக்கு சொல்கிறார், சவுதி அரேபியாவுக்கு சொல்கிறார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு சொல்கிறார், யூகேக்கு சொல்கிறார், அந்த பிரிட்டிஷ்க்கு சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 துருக்கிக்கு சொல்கிறார் அவர்கள். இப்போ இவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. அவர்கள் அமெரிக்கர்கள் சொல்லி தான் இந்தியர்கள் கேட்டார்களா என்பதில் மட்டும்தான் நமக்கு இப்போ சிக்கல். அது நம்முடைய நிலைப்பாடு அப்படி 3வது ஆட்கள் சொல்லி நம்ம கேட்க வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை. ஆனால் மார்க்கோ ரூபியோட அறிக்கையில் அது இருக்குல்ல, ஒரு நடுநிலையான இடத்துல இப்போ இருக்கக்கூடிய பரவலான பிரச்சனைகள் தொடர்பாக 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த சம்மதித்தன அப்படின்னு இருக்கே. ஆமாம், அவர்கள் அதாவது அவங்க என்னன்னா அவங்க அந்த நூர்கான்ன்ற பேஸை இந்தியர்கள் அடிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அவர்களுடைய அணு தலைகளை போர் தலைகளை அதை நிர்வகிக்கிற, அதை மேனேஜ் பண்ணுற அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பிளானிங் டிவிஷன் என்பது இருக்கிறது. இந்தியர்கள் ஒருவேளை அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பாகிஸ்தானியர்களுக்கு வந்திருக்கக்கூடும் என்று நான் அறிகிறேன். சேதாரம் அதிகம்ங்கிறதுனால. ஆமாம், நாம நம்முடைய முதல்ல ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவை விட நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏறுமுகம் தான். அந்த மொமெண்டத்தை நாம் கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு தான் போகிறோம். அடுத்த கட்டத்துக்கு நானே அப்படி தான் நினைச்சேன். அதை பார்த்துட்டு இருந்த நான், ஒருவேளை இவர்கள் ஒரு படி மேலே போய் அவர்களை இன்னும் முடமாக்க ஊனப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்று நான் எண்ணினேன். அப்படித்தான் நான் சொன்னேன் நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட. ஆனால் இந்த கவலை அவர்களுக்கு, பாகிஸ்தானியர்களுக்கு வந்த பிறகு இதே கவலை அமெரிக்க நுண்ணறிவுக்கும் வந்திருக்கு. அது அணு ஆயுத போரா மாறிடுங்கிற வரைக்குமான அச்சம் அது இல்லை, கன்வென்ஷனல் போரா மாறிடும்ட்டு பயம். கன்வென்ஷனல் போரா மாறிடும். கன்வென்ஷனல் அணு ஆயுதம் அப்படி நடக்கும் என்ற அச்சம் அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கே இல்லை. பாகிஸ்தான் அலார்மிங் இன்டெலிஜென்ஸ்னு தான் அந்த வார்த்தை பயன்படுது. உண்மை. பட் அது லாஸ்ட் ரிசார்ட் தான். நாம் அதை பண்ண போகிறதில்ல நம்ம அறிவிச்சிடும். ஆமாம், அவர்கள் அதாவது ஒரு ரூமர் வந்துச்சு, நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டியை அவருடைய பிரதமர் அழைக்க போகிறார் என்று கூட்ட போகிறார். அதுதான் முடிவெடுக்கும் அந்த அணு ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறது. சரிதானா? அது அந்த ரூமர் கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. சரிதானா? இதெல்லாம் இருந்து அதனால தான் நம்ம பிரதமர் நாம் இனிமேல் நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் நிறையா. நாம் நமக்கு தெரிந்ததை வைத்து நாம் ஒரு கோர்க்கிறோம், நீ இப்படி நடந்திருக்கணும் அப்படி நடந்திருக்கணும். ஸோ கன்வென்ஷனல் வார்ஃபேர் நடந்துருன்ற பயம்தான் அவர்களுக்கு இருந்தது அப்படின்ட்டு நான் படிக்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வான்ஸ் இந்த பயத்தை கொண்டு போய், இந்த அச்சத்தை வான்ஸ் கொண்டு போய் அவருடைய அதிபர் ட்ரம்பிடம் தெரிவிக்கிறார். வான்ஸே பேச சொல்லுகிறார். வான்ஸ் பிரதமரோடு பேசுகிறார். இப்போ நாம் இந்த காலெல்லாம் எடுக்க மாட்டோம் என்று சொல்ல இடத்துல நம்ம இல்லை. ஆமாம், நாம் கிடையாது. நாம் அதாவது நீங்கள் சீனர்கள் அதை செய்யலாம், அமெரிக்கர்கள் அதை செய்யலாம். அவர்கள் எதையும் அவர்களுடைய செய்கையை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துல இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய மே 7 தாக்குதல் முடிந்த பிறகு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, முதல்ல உங்களுக்கு வேண்டிய 5 முக்கிய நாடுகள், UAE, பிரிட்டன், அமெரிக்கா, இன்னும் 2 நாடுகளை அழைச்சி, சவுதி அரேபியா இன்னும் ஒரு நாடு அழைச்சி நீங்கள் விவரிக்கிறீங்க. ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, விளக்குறீங்க. அடுத்த நாள் நம்ம மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் 15 ஐநா சபை பாதுகாப்பு சபை உறுப்பினர்களை அழைத்து, பாகிஸ்தான் தவிர்த்து, சியரா லியோனுக்கு இங்கே இடம் இல்லை, தூதர் இல்லை, விளக்குறார். அதனால் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை, அதற்கு ஆதரவு தேடும் முயற்சியை, நமக்கு அந்த ஆதரவெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம இன்னும் போகலை. ஆனால் துருக்கி, அசர்பைஜான் போன்ற நாடுகள் வெளிப்படையாக பாகிஸ்தானை ஆதரிச்சாங்க. நமக்கு எந்த நாடுகளும் அப்படி வெளிப்படையான ஆதரவு கொடுக்கல. அப்படிப்பட்ட நட்பு உள்ள நாடுகளே எதுவும் கிடையாது நமக்கு. அதுதான் வேதனையான விஷயம். ஏன்னா அசர்பைஜான், துருக்கி, மலேசியா இவையெல்லாம் அவர்களுக்கு ஏன் சாதகமாக இருக்காங்கன்னா, அவங்க இஸ்லாம் என்ற ஒரு புள்ளியில் இணையிறாங்க. அப்புறம் ட்ரெடிஷ்னாவே மரபு வழி அவர்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். யார், துருக்கியும் அவர்களும், மலேசியாவும் இவர்களும். மலேசியாவோட நமக்கு நம்ம அங்கே நிறைய தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறார்கள்.
மலேய நாட்டில் என்பதனால் ஒரு வர்த்தகம், ஒரு உறவு இருக்கே ஒழிய ஒரு 15-20 ஆண்டுகளாக நமக்கு அவர்களோட பெரிய நேயம் இல்லை. ஜாக்கிர் நாயக் அங்கே இருந்தார், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். மலேசியா, சைனா, டர்க்கி இந்த 3 நாடுகளும் ஒரு சுதந்திர விசாரணையை, பாரபட்சமற்ற விசாரணையை பாகிஸ்தான் கோரியதை வரவேற்று அறிக்கையும் விட்டன. அந்த மாதிரி நண்பர்கள் அவர்களுக்கு இருக்காங்க. அவர்கள் நமக்கு தொடக்கத்திலிருந்தே அப்படி இல்லை. நாம் எல்லாரையும் நண்பர்களாக வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறோம். இப்போ சோவியத் யூனியன் ஒரு காலத்தில் நமக்கு பெரிதும் கை கொடுத்த சோவியத் யூனியன் இன்னைக்கு இல்லை. அதற்கே அது பலம் இழந்திருக்கு. அதற்கே 1000 பிரச்சனை இருக்கு. அது எந்த அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும்? மிஸ்திரி விளக்கம் கொடுக்கும் போதோ, இராணுவத்துடைய உயர் அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கிற போதோ, பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரான போர் இது இல்லை, நாங்கள் யாரையுமே தாக்கலை, இராணுவ நிலைகள் கூட பாகிஸ்தானில் தாக்கப்படலை, தீவிரவாத நிலைகள் மீதான தாக்குதல்ங்கிற அளவுக்கு நம்ம போய் தானே விளக்கம் கொடுத்தோம். உண்மைதான். பட் அதாவது பாகிஸ்தானை எப்படி இந்த தீவிரவாத தாக்குதலோடு நாம் இணைத்தோம் என்பதை யாருக்கும் நாம் சொல்லவில்லை. இது வரைக்கும் சொல்லலை, இனிமே தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அதனால் நாம் என்ன பண்ணோம், நாம் ஒரு 2016க்கு பிறகே நாம் ஆப்ரேஷனல் இண்டிபெண்டன்ஸ், நாம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு இடத்திற்கு போய்விட்டோம். நாம் முன்னோட நிறைய வளர்ந்துருக்கோம், டோன்ட் கெட் மீ ராங். ஆனால் நாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் நாளாகும். அது சீனாவால் முடியும், அமெரிக்காவால் முடியும், ஏன் சாதாரண துருக்கியால் கூட முடியும். ஏன்னா தே ஆர் நாட் வரிட். நாம ரெப்யூட்டேஷனல் ரிஸ்கை பற்றி நினைக்கிற ஆட்கள், நம்ம பற்றி உலகம் நல்லா நினைக்கணும்ட்டு நினைக்கிற கவலைப்படுற ஆட்கள். நாம வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும். கண்டிப்பா அது ஒரு இடைஞ்சலா இருக்கு. நாம காந்தியன் வேல்யூஸ்ன்றோம், புத்த பூர்ணிமான்றோம். Who else talks like பகல்காம் தாக்குதலையே பாகிஸ்தானுக்கு தொடர்பு அப்படின்ற ஆதாரத்தை கொடுங்கன்னு நம்மளை மீண்டும் ஒரு நெருக்கடி கொடுத்துட்டே தான் இருக்காங்களோ? இல்லை, அப்படி இல்லை. யாரும் நெருக்கடி கொடுக்கறதா தெரியல. நெருக்கடி கொடுத்த ஒரே ஆள் பாகிஸ்தான். நாங்கள் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, நீங்கள் தொடர்புன்னு சொல்கிறீங்க, அதனால் நாம் ஒரு 3வது தரப்பு விசாரணையை வைக்கலாம், மற்ற நாடுகள் வரட்டும், நம்ம 2 பேரும். நமக்கு பத்தன்கோட்டில் அவர்களோடு நமக்கு கிடைச்ச அனுபவத்தில் 2016 நம்ம அவங்கள அழைச்சோம். அவர்கள் வந்தார்கள், நாம் 2 பேரும் சேர்ந்து கூட்டாக ஒரு விசாரணையை நடத்தினோம். அதுக்கப்புறம் அது ஒரு முடிவுக்கே வரல, அவர்கள் விலகி விட்டார்கள். அதனால் அது நடக்க போறதில்லை. 3வது நாடுகள் வருவது நமக்கு எதிரானது என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். அது 75 ஆண்டுகளாக நம்ம அப்படித்தான் நம்புகிறோம். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் சாதகமாக எதுவும் போனதே கிடையாது. இப்போ அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம் இல்லையா, அது தொடர்பாக பாகிஸ்தான் வேர்ல்ட் பேங்கினுடைய நிபுணர் குழுவுக்கு முறையாக புகார் கொடுத்து அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். அந்த விசாரணையை நாம் புறக்கணித்து விட்டோம். அவர்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, நீர்மின் நிலை இடத்துக்கெல்லாம் போய் அவர்கள் பாகிஸ்தானுடைய கோரிக்கையையும் பாகிஸ்தான் குழு டெலிகேஷன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த மாதிரி ஒன்று நடக்கிறதாவே நம்ம நினைக்கல. நாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறோம். அதுதான் நம்முடைய ஸ்டான்ஸ். அதுதான் நமக்கு வெற்றி தரும்னு நினைக்கிறோம். அதனால் கோயிங் பேக், மற்ற நாடுகள் எதுவும் நம்மகிட்ட ஆதாரம்லாம் கேட்கல, அது இல்லை. ஆனால் ஒரு பெர்செப்ஷன் உருவாக்க பாகிஸ்தான் முயற்சிக்கு தான், நாங்கள் தாக்குதலே பகல்காமில் நடத்தலை, ஆனால் எங்களை இந்தியா குறை சொல்லுது அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ண பார்க்குதா? கண்டிப்பாக அவர்கள் அப்படித்தான். அவங்க ரொம்ப நாளாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் பயங்கரவாதிகள் எங்களுக்கே நிறைய கெடுதல் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஏன் அதெல்லாம் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட. ஆமாம், நாங்கள் முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார் இல்லையா, அது கூட என்ன அமெரிக்கா சொல்லி நாங்கள் பண்ணோம், அதெல்லாம் பழங்கதை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க அமெரிக்கா முதல்ல எல்இடியவும் ஜெய்ஷி முகமதையும் தடை பண்ணுச்சு. இவர்கள் அந்த நேரத்தில் இவர்களும் தடை பண்ணாங்க, முஷாரஃப் இருந்த காலத்தில். பண்ணவர்கள் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் தான் அப்படி இருந்துச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, இந்த அசார்ன்ற அந்த அவர் எல்இடியோடைய ஜெய்ஷி முகமதோட தலைவர், அவரை சிறையிலிருந்து வெளியே விட்டுட்டாங்க. எல்இடியோடைய தலைவரையும் வெளியே விட்டுட்டாங்க. எல்லா தீவிரவாதிகளையும் வெளியே விட்டுட்டாங்க. அமெரிக்கா பெரிதாக கவலை கொள்ளவில்லை. அதனுடைய அந்த அந்த 9/11 நடந்த பிறகு அது எடுத்த முடிவுகளுக்கு தொடக்கத்தில் இவர்கள் உதவி செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு ஃபாலோ அப் இல்லாத போயிடுச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து. அப்படி இருந்திருந்தா அந்த தீவிரவாதிகள் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த தீவிரவாதிகளை ஏன் பாகிஸ்தானியர்கள் நம்புகிறார்கள் என்றால், they use the militants to bleed India. அந்த மிலிட்டன்ஸ் போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சரிதானா? அவர்களுக்கு புகலிடம் தருகிறார்கள், பயிற்சி தருகிறார்கள், ஆயுதங்கள் தருகிறார்கள், நிதி உதவி செய்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணணும்னா, they should disturb India. இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ரைப் ஆப்பிள் தியரின்னு பேர். ஒரு ஆப்பிள் அது முழுமையாக பழுத்து விட்டால் தானாக விழுந்துடும். இந்த இந்தியர்களை நீங்கள் இப்படியே துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தால், இந்த தொல்லை தாங்க முடியாத இந்த காஷ்மீரை விட்டுடலான்ற அளவுக்கு வந்துடுவாங்க இந்தியர்கள்ன்றது
பாகிஸ்தானுடைய பாலிசி. அதை தான் அவர்கள் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. நாம் வந்து உறுதியாக நம்புகிறோம் அங்கே நடக்கிற எதுவுமே பாகிஸ்தானியர்களுடைய என்ன சொல்கிறது, அவர்களுக்கு அறிவுக்கு புலப்படாமல் நடக்கிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தூண்டி விட்டு தான் நடக்குதுன்னு நினைக்கிறோம். பொதுவாக 10ல் 9 அப்படித்தான் நடக்கும்னு நான் கூட நினைக்கிறேன். ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஓ, இப்போ இதில் காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்காவுடைய தலையீடு இல்லாமல் தான் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு இந்தியா விரும்புது. அடுத்த கட்டமாக இதை எப்படி எதிர்கொள்ளணும்? இப்போ வந்து நம்ம கை ஓங்கியிருக்கு. நம்ம ரொம்ப வீராவேசமாக நாம் பேசியிருக்கோம். இது வந்து ஒரு புதிய நார்மல்னு சொல்லியிருக்கோம். இனிமேல் இது மாதிரி நடந்துச்சுன்னா நாங்கள் இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த முறை 4-5 நாளில் முடிஞ்சு போச்சு. அதான் நம்ம சொல்லாதது. அடுத்த முறை அப்படிலாம் முடியும்ன்று நீங்கள் நினைக்க வேண்டான்ற மாதிரி ஒரு துணி இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் புதிய நார்மல். நமக்கும் அவர்களுக்கும் ஏப்ரல் 22க்கு முந்தைய இருந்த உறவு திருப்பி வரும், இன்னும் கொஞ்ச நாட்களில் வரும்னு நான் நம்பலை. இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நாம் ரொம்ப நாளாகவே அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டும் என்றது தான் நம்முடைய எண்ணம். அதை சாதிச்சிட்டோம் அந்த முறை. அவங்க எழுதியிருக்காங்க நமக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலான்ட்டு. நாம் வந்துட்டு பதில் போடாத இருக்கோம். 1 வாரம் ஆச்சு அவர்கள் எழுதி அப்படின்னு படிக்கிறேன் நான். ஸோ அது ஒரு வெற்றி. அதில் நம்ம கை ஓங்கியிருக்கு. ஏன்னா நாம் வந்துட்டு மேலாறு நாடு. நாம் வெள்ளம் வரும்போது நாம் திறந்து விடுவோம், வறட்சியின் போது நாம் மூடி விடலாம். இட் வில் ஹர்ட் யூ. ஆனால் அதில் ஒரு ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் இருக்குது. இந்த இந்தியர்கள் தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட தர மாட்டேன்றாங்கன்ற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசக்கூடும். அது நமக்கு பிரச்சனை இல்லை என்றால் இதை வச்சு நாம் வந்து உலகளாவிய மதிப்பீடுகள் பற்றி நம்ம கவலைப்படாமல் அந்த செயலை செய்யணும், பண்ணோம்னா அப்போது அது நமக்கு ஒரு துருப்புச்சீட்டாக இருக்கும். ஒன்று, பயங்கரவாதிகளை வராமல் செய்வது, பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தானியர்கள் ஆதரவு தராமல் செய்வது என்பது வந்து ஒரு டால் அப்ஜெக்டிவ். அது நம் கையில் இல்லை. அதை நோக்கி நம்ம பயணப்படலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த இரு உறவுகளும், 2 நாடுகளும், இந்த நாடுகள் அமைந்த விதம் ஒரு 2 விதமான சித்தாந்தங்களை கொண்ட நாடுகள் இவை. ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்டது பாகிஸ்தான். யாரும் இந்த நாட்டில் இருக்கலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நாம். ஆனால் நமக்கு என்னைக்கும் வந்து நம்ம ஒரு புள்ளியில் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்க போகிறதில்ல. நாம் வந்து கண்டிப்பாக ஒருவர் சந்தேகத்தோடும் எதிரிகளாகவும் பார்ப்போம். இந்த உறவை எப்படி மேலாண்மை செய்வது, எப்படி மேனேஜ் செய்வது, அதுதான் நம்ம இனிமேல். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம தரப்புல இருந்து எவ்வளோ முயற்சிகள் எடுத்தோம். வாஜ்பேயி போனார், அங்கே இந்த பிரதமர் போனார், எதுவுமே சாலைகள் போட்டோம், ட்ரெயின் விட்டோம், என்னென்னமோ பண்ணோம். ஆனால் அவர்கள் ரொம்ப விலகி போய் விட்டார்கள். நமக்கு வந்து நம்ம அவங்களோட பண்ணுற வர்த்தகமெல்லாம் ரொம்ப சொற்பம் தான், ரொம்ப சொற்பம். ஸோ அதனால் இந்த உறவை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்கள் எப்படி வராமல் இருப்பது அப்படின்றது. காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருமா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த சீஸ்ஃபயர் லைன் இருக்குல்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதுதான் இன்டர்நேஷ்னல் பார்டராக நாளாவட்டத்தில் மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர்களுடைய காஷ்மீர் நமக்கு வந்து சேரப்போவதில்லை, நம்முடைய காஷ்மீர் என்றும் நம்மை விட்டு போக போவதில்லை, விடமாட்டோம். இதை வந்து 2 பேரும் ஏறக்குறைய பேசப்படாத ஒப்பந்தமாக நாம் அப்படித்தான் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பங்கம் வரும்பொழுது தான் நாம் போராடுறோம் இல்லையா? ஸோ அப்படித்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் நாம் நண்பர்களாக எப்போது மாறுவோம் என்பது என்னுடைய தலைமுறையில் நடக்கும். பெரிய அளவு எதிரிகளாக ஆகாமல் பார்த்துக்கிறதா இப்போதைய தேவை. அவர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அவர்கள் ரொம்ப பலம் குன்றி இருக்கிறார்கள். அதாவது நான் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இதை உங்கள் நிகழ்ச்சியிலையும் சொல்லிடுறேன். நாம் வந்து 8 கோடி பேர், அவர்கள் 26 கோடி பேர். 8 கோடி பேருனுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி $350 பில்லியன். 26 கோடி பேருனுடைய உள்நாட்டு உற்பத்தி ஏறக்குறைய அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு இணையான பொருளாதாரம் தான் பாகிஸ்தான். ஆனால் 3 மடங்கு பெரிய நாடு, அது ஒரு தனி நாடு. அப்போது அவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க, எந்த இடத்துக்கு கீழே வந்துட்டாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் திசை திரும்பி விட்டார்கள். இந்த 10, 20, 30, 40 ஆண்டுகளாக அவர்களுடைய கவனம் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை விட வேறு சில விஷயங்களில் அவர்கள் கவனம் திரும்பிவிட்டது. அதனால் அவர்களும் வந்து நம்மோட பெருசாக சமர் செய்வதற்குரிய இடத்துலலாம் இல்லை. ஆனால் அவர்களுடைய இராணுவம் அது வந்து ஒரு கெரியர், அது ஒரு மாபெரும் இன்ஸ்டிடியூஷன். அதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது கடுமையாக போராடும். நன்றி.
நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.